ஆவே நீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் இங்கே கொடுக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்துவம் இங்கே செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவனை பிரகாசிக்க செய்கிறதை நாம் இங்கே காண முடியும். தாவீது தனது வாழ்க்கையில் அனுபவித்த தேவனுடைய ரட்சிப்பையும், தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறதையும், தன்னுடைய வாழ்க்கை விடுதலை பெற்றதையும், தன் வாழ்க்கை ஜெயத்திலே கர்த்தர் நடத்துகிறதை நினைத்து பாடுகிறார். தாவீது தன் வாழ்க்கையில தேவன் செய்ததை சாட்சியாக கூறுகிறார். தன் வாழ்க்கையில பல துன்பங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, பயங்கள் வந்தது, மற்றும் நெருக்கடிகள் வந்தது, சோதனைகள் வந்தது, துன்பங்கள் வந்தது, பலவிதமான மரண பயங்கள் வந்தது, பாவம் வாழ்க்கையில வந்தது. இவைகள் மத்தியிலே தேவனை விடுதலையாக்கினார், கர்த்தரனை நடத்தினார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்கினார் என்று சொல்லி சாட்சி கூறுகிறார். அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் நமக்குள்ளே பற்றி எறிய வேண்டும். அப்பொழுது நாமும் பிரகாசிப்போம், நம்முடைய வீடும் பிரகாசிக்கும், நாம் மற்றவர்களுக்கு பிரகாசமான ஆசீர்வாதமாய் எழும்பி பிரகாசிப்போம், ஜொலிப்போம்.